ஒரு முறை கூட இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க, உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் கொஞ்சம் சுகவீனப்பட்டேன். இனி இங்கே எல்லாம் வர முடியுமா என்றெல்லாம் தான் நினைத்தேன். விரும்பியும் அல்ல, ஆனால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த இடங்களில் வரும்படியாக உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. இப்போ ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் சாட்சியில் ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் என்றெல்லாம் சொல்லுறோம் இல்லையா? நான் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆண்டவருடைய காரியங்களை நினைக்கிறது, சிந்திக்கிறது. சில நேரம் ரொம்ப பைபிள் வாசித்தாலும் நல்லா சிரிச்சிருக்கிறேன், வாசித்து நல்லா அழுது இருக்கிறேன். அல்லேலூயா. சில பகுதிகளை பார்க்கும்போது நான் தனிமையில் சிரிச்சிருக்கிறேன் பாருங்க. சில நேரங்கள் ஆகா இப்படியுமா. நேற்று என் மகளிடம் கூட சொன்னேன், ஆண்டவருடைய சுபாவங்கள், ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவர் ஆனபடியினாலே அதை அப்படி செய்து கொண்டார், சகித்து கொண்டார். நாம் மனுஷர் இல்லை, நமக்கு அதுக்கு வாசனை கூட இல்லை சில சுபாவங்கள்ல. அல்லேலூயா. அப்படி நான் என்னைத்தானே நினைத்து அப்படி பண்ணுகிறேன். ஒன்றை சொல்லுகிறேன். ஜெபத்தை கேட்கிறோம், மகா பரிசுத்தம் உள்ள தேவனிடத்திலிருந்து வாங்குகிறோம், தர்றாரு. அந்த சிச்சுவேஷனை நினைக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறதான தேவனிடத்தில் நாம கேட்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவன் மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி மூப்பர்கள் சுத்திரம் அந்த அல்லேலூயா பாடல்கள் தொனித்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேருபீன் சேராபீன்கள் அவரை சுற்றி வளைந்து அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இரைச்சல் இல்லை? இதுக்கிடையில பூலோகத்தில் இருந்து போறக்கூடியதான கம்ப்ளைண்ட்ஸ் அத்தனை. ஓ, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்க. ஐயோ, இது எனக்கு தாங்க முடியலையே என்று சொல்லுகிறதான ஏக்கங்கள். அதே இடத்துல நம்மை போன்றவர்கள், அப்பா எனக்கு இதை செய்தீங்களே, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா, இப்படிப்பட்ட சத்தங்கள். இப்படி லாட் ஆஃப் சத்தங்களின் நடுவிலே மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் உன்னுடைய ஜெபத்தை கேட்டாரே. அல்லேலூயா, க்ளோரி. சங்கீதக்காரன் சொல்லுவாரு, காதை அவருடைய செவியை என் பக்கத்தில் வச்சு கேட்டாருன்னு சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? என்ன இரைச்சலா இருந்தாலும் உன்னுடைய சத்தம் அவருடைய காதில் போகும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பிஸியா அவர் இருந்தாலும், உனக்கு தேவன், அவர் உனக்கு அப்பா, அவர் உனக்கு விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆகவே தான் இந்த பதில்களை எல்லாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நோக்கத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் அணுக வேண்டும். அல்லேலூயா. நிறைய பாட்டெல்லாம் தான் எழுதியிருக்கேன், நிறைய பாடல் பாடி இருக்கிறேன். சில நேரம் ஒரு சும்மா பேரை மட்டும்தான் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு சாட்சி மாதிரி, ஒரு நாளைக்கு இதே போல ஒரு சபையில நாங்கள் இருந்தோம். பிரைஸ் கொடுக்குறோம், எல்லாருக்கும் பரிசு கொடுக்குற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் தானே. இப்போ பரிசு எல்லாம் கொடுக்குறேன். அது கொஞ்சம் கிராமம். பரிசெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் பரிசெல்லாம் பிரிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, எங்கள் மக எடுத்து தரேன். இப்படியெல்லாம் தான் அங்கே நடக்குது. நான் இப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துருந்துட்டு எல்லாம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவு காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பரிசு தரோம், நாங்க தரோம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாமே என்று ஒருவருக்கும் தோணலையே என்ன சொல்லிட்டேன். அதை நான் யோசிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை அறியாமலே அந்த வார்த்தை வந்தது. ஆஹா, பரலோகம் என்னை பார்த்து உடனே சொன்னது, ஒரு நாள் உன் பெயரை நான் கூப்பிட்டு உனக்கு பரிசு தருவேன் தெரியுமா? அல்லேலூயா. தெரியுமான்னு சொன்னாரா தெரியாதான்னு சொன்னாரா அதுவும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்டாக்கும் என் பெயர் அழைக்கும் நேரம், ஆஹா என்ன பேரின்பம் என்றதான் ஒரு பாடலை நான் எழுதினேன். இதை எதற்கு சொல்ல வந்தேன்? நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றியதான ஒரு அறிவு, ஒரு உணர்வு
நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஆகவே நான் என்னுடைய வார்த்தை இது சாட்சி, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இனி ஒன்று, இந்த இடத்துல வேளச்சேரி மக்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எதுக்கு தெரியுமா? இப்படி ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தை இங்க தந்து எங்கேயோ இருந்து எப்படியோ வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. நன்றி, ஆண்டவருக்கும் நன்றி உள்ளவர்களாயிருங்க, தேவ சமூகத்திலேயும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உயர்த்துவார். எங்கோ போகுதுங்க கிறிஸ்தவம், எங்கோ போகுது ஊழியம். ஆனால் ஊழியமாகவே நான் அநேக காலங்களுக்கு பிறகு இந்த ஆராதனையில வந்து இது எப்படிதான் எங்கெங்கயோ போக வேண்டிய காரியத்தை தடை பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. இப்போ ஒரு சின்ன பாடலை பாடுகிறேன். உம்மை போல் நேசிக்க யாரும் இல்லை, இகமதில் உமையன்றி கதி வேறில்லை. உம்மை போல் நேசிக்க யாரும் இல்லை, இகமதில் உமையன்றி கதி வேறில்லை. அப்பா அப்பா என் நேசப்பா, உம்போல் ஒரு நேசர் எங்கும் இல்லை. அப்பா அப்பா என் நேசப்பா, உம்போல் ஒரு நேசர் எங்கும் இல்லை. துதித்தீட தூதர்கள் கோடி உண்டே, சிறகுள்ள சேராபீன் தானும் உண்டே. உம்மை துதித்தீட தூதர்கள் கோடி உண்டே, சிறகுள்ள சேராபீன் தானும் உண்டே. என் தூதியை தீட இறங்கி நீரே, மன்னாவும் அன்பு கோரினை உண்டோ. என் தூதியை தீட இறங்கி நீரே, மன்னாவும் அன்பு கோர் இணையுண்டோ. இல்லை 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 இல்லை, கல்வாரி அன்பை போல் அன்பு இல்லை. இல்லை 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 இல்லை, என் நேசரேசு போல் யாரும் இல்லை. தலை சாய்க்க ஸ்தலமில்லை தரணி மீதில், மூன்றாணி தானுந்தன் பங்குநாதா. தலை சாய்க்க ஸ்தலமில்லை தரணி மீதில், தன்மாதி தானுந்தன் பங்குநாதா. பொன்மூடி வேந்தற்கு முள்மூடியோ, என் பாவம் போக்கிட இந்த பாடோ. பொன்மூடி வேந்தற்கு முள்மூடியோ, என் பாவம் போக்கிட இந்த பாடோ. இல்லை 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 இல்லை, கல்வாரி அன்பை போல் அன்பு இல்லை. இல்லை 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 இல்லை, என் நேசரேசு போல் யாரும் இல்லை. இல்லை 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 இல்லை, கல்வாரி அன்பை போல் அன்பு இல்லை. இல்லை 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 இல்லை, என் நேசரேசு போல் யாரும் இல்லை. அல்லேலூயா. அழைச்சா என்ன தருவாரு? அப்போ அந்த சத்தம் கேட்டதுமே அந்த ஒரு கவியை பாடுகிறேன். நான் உட்கார்ந்துட்டு இப்படி பார்க்கிறேன், பரலோகத்தை ஓட்டம் விடுறேன், பரலோகத்தை பார்க்கிறேன். எனக்கு பேர் தரணும்னு அங்கதானே கூப்பிடணும் இல்லையா? அப்படி பரலோகத்தை நோட்டம் போட்டுக்கிட்டு
எழுதினேன். என்ன தெரியுமா? என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். தூதர்கள் சூழ்ந்திட, மூப்பர்கள் பணிந்திட, தேவைய கால முழக்கத்தோடே. தூதர்கள் சூழ்ந்திட, மூப்பர்கள் பணிந்திட, தேவைய கால முழக்கத்தோடே. என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என் பேரின்பம். பொன் வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய். ஒருத்தள வீதியில் நடந்திடவா. பொன் வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய். நடந்திடவா என என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். கண்ணீரால் துருத்தியினை நிரம்பி வழிய செய்தாய். என் கையால் உன் கண்ணீர் துடை. கண்ணீரால் துருத்தியினை நிரம்பி வழிய செய்தாய். என் கையால் உன் கண்ணீர் துடை. மாயன என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். அல்லேலூயா. இதுதான் பரலோகத்துல நடக்க போறது. அல்லேலூயா. அழகா பேரை கூப்பிடுவேன். பேரல்ல இப்படிதான் நமக்கு பாட்டு வர்றதும் இப்படிதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. நான் என்ன நினைச்சேன், உண்மையிலே சமீபத்தில் எல்லாம் அவ்வளோதான், போதும் போதும்னு. ஆனால் போதும்னு சொல்றதுக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லல. அதனால ஆண்டவர் இருக்கிறேன். உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில இங்க இருப்போம்னு உள்ளதும் நினைக்கல. அதெல்லாம் ஆண்டோடைய சித்தமும் பிளானும். ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக, தந்த ஜீவன், சுகம், பெலன் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம்.